வெல்கம் டு SRR ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் இந்த பல்லக்கு டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டிசைனை நான் இந்த ஃப்ளவர் மோட்டிஃபையும் இந்த பல்லக்கு டிசைனையும் வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பல்லக்கு டிசைனை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த போட் நெக் நான் எடுத்துக்கிறேன். இந்த போட் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத போட் நெக் மார்க்கிங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இந்த நெக்கை சுற்றிலும் 1 சென்டிமீட்டருக்கு பீட்ஸ் ஓட்டுக்கு இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நடுவில் உள்ள அந்த இடத்த வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பரில் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி டிசைன் போயிருக்கோ அந்த மாதிரியே நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் சென்டர் பாயிண்ட்டை வந்து லைன் போட்டுக்கிறேன். அடுத்தது Pinterest ஆப்பில் டவுன்லோட் பண்ணியிருக்கிற இமேஜை எடுத்துக்கிறேன். பேப்பர் காப்பி ஆப் மூலியமாக எடுத்துக்கிறேன். இப்போ எவ்வளோ சைஸ் வேணுங்கிறத எப்படி முடிவு பண்ணணும்னா, இந்த சென்ட்ரல் லைனும் அந்த பிக்சரோட சென்டர் அந்த பிக்சர் எப்படி இருக்கோ அதோட சென்டரில் இந்த சென்ட்ரல் லைன் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த ட்ரேசிங் பேப்பரோட சென்டரும் அந்த பிக்சரோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த பிக்சரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த நம்ம வரைஞ்சிருக்கிற லைன்ஸ்குள்ளார அந்த பிக்சர் வர மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம லாக் அமுக்கணும். இல்லைன்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த லைன்ஸோட பெருசாக இருந்ததுன்னா அந்த பிக்சரை வந்து கொஞ்சம் ஜூமை வந்து கம்மி பண்ணணும். இப்போ 500 வச்சுருக்கீங்க, இந்த லைன்ஸோட அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 450 480ங்கிற மாதிரி லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ்குள்ளார இந்த பிக்சர் வருதான்னு பார்த்துட்டு நம்ம லாக் பண்ணிக்க வேண்டியதான். அது மாதிரி நீங்கள் வந்து நெக்லைன் வரைஞ்சி வச்சுருக்கிற ட்ரேசிங் பேப்பரில் டைரெக்டாக ட்ரேஸ் பண்ணாதீங்க. இன்னொரு ட்ரேசிங் பேப்பரை எடுத்து இந்த டிசைனை ஒண்டி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணுங்கள். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில மிஸ்டேக் வரும். அதாவது இந்த லைன்ஸோட அது நம்ம வரைகிற இமேஜ் வந்து கொஞ்சம் லைன்ஸை விட்டு வெளியில் வந்துருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணும் போது அது வந்து மிஸ்டேக் ஆகும். இதுவே ஒரு இன்னொரு ட்ரேசிங் பேப்பரில் காப்பி பண்ணிவிட்டு அந்த உங்கள் நெக்லைன் உள்ள ட்ரேசிங் பேப்பரில் வச்சு வரையும் போது நீங்கள் வேணும்னா இந்த பிக்சரை கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். அதனால் எப்பொழுதுமே டைரெக்டாக வந்து நீங்கள் நெக்லைன் வரைகிற ட்ரேசிங் பேப்பரில் காப்பி பண்ணாதீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷீட்டில் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் ரெடி பண்ணுற ட்ரேசிங் பேப்பரில் போய் காப்பி பண்ணுங்கள். இந்த டிசைனை எப்படி ட்ரேஸ் பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் பிரைடு க்ரூம் டிசைனும் ட்ரேஸ் பண்ணணும். அதாவது பிரைடும் க்ரூமுக்கும் நடுவில் சென்டர் பாயிண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த பிக்சரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிரைடும் க்ரூமும் தனியாக ஒரு வீடியோ போடணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதே ப்ரொசீஜர் தான் அதுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இந்த பிக்சரை அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் வரைஞ்சிருக்கிற லைனோட கால் வந்து வெளியில் வர மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக அந்த ட்ரேசிங் ஷீட்டில் வரைஞ்சோன்னா இந்த பாதி காலோட நம்ம நிறுத்திட்டு அடுத்ததுக்கு போய் வரைய வேண்டியதுதான். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு ட்ரேசிங் ஷீட்டில் எக்ஸ்ட்ரா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் நெக்லைன் உள்ள ட்ரேசிங் ஷீட்டில் வரைங்கன்னு. இப்போ அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு நான் வந்து இங்கே வரைகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது, நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இவரை வரைஞ்சிக்கலாம். போட் நெக் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு 3 வீடியோவாக போட்டிருக்கேன். அதில் எல்லா டிசைனும் முக்கால்வாசி நான் கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக நெக்லைன் வரைஞ்ச ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா இப்படி தான் வரும். கால் ரெண்டுத்துக்குமே வந்து கட் ஆகிற மாதிரி வரும். நான் இப்போ வச்ச மாதிரி டைரெக்டாக வரைஞ்சிருந்தேன்னா இப்போ நான் அந்த காலை இந்த ட்ரேசிங் டிசைனில் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா நான் வந்து டைரெக்டாக வரையலை. இதை எப்படி அந்த பிக்சரில் அந்த நம்மளோட ட்ரேசிங் பேப்பரில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த கால் உள்ளார வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். சென்ட்ரு ஆனால் அதே சென்ட்ரு தான், ஆனால் கால் வந்து உள்ளார வர மாதிரி கொஞ்சம் பிக்சரை மேலே தூக்கிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கரெக்டாக அந்த காலும் இந்த லைனுக்குள்ளார வர மாதிரி வச்சுட்டு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா ட்ரேசிங் பேப்பர் மூவ் ஆகாத மாதிரி வச்சுட்டு பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பார்க்குறீங்க, லைக்கே போட மாட்டீங்க. அதனால் லைக் போட்டுட்டு வந்து வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். அது மாதிரி நிறையா சிஸ்டர் ட்ரேசிங் கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு யூடியூப் லைவ் கிளாஸ் வேணால் கண்டக்ட் பண்ண பார்க்குறேன். அது பண்ணலாமா என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஈஸியாக எப்படி ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறது சாக் பீஸை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் ஈஸி மெத்தட் ஃபார் பிகினர்ஸுங்கிற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஈஸியான மெத்தட் ஒன்று நான் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே அந்த டிசைனை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ண வேண்டியதான். ஹெட்டாக வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு தூக்கிட்டு போகிறவரை வரைஞ்சிக்கலாம். ஹேண்டு வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது அந்த ஸ்டிக்காக வரைஞ்சிக்கலாம். ஃபேஸ் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெக்கை வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், வரைஞ்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் மோட்டிஃபை இது ஃபுல்லாக நான் கொடுத்துக்க போகிறேன். இந்த 4 ஃப்ளவர் உள்ள மாதிரி உள்ள மோட்டிஃபை எடுத்து எப்படி இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக எப்படி கிராண்ட் டிசைனாக மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். சென்டரில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த சைடு அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ஃப்ளவர் ஒண்டி வர மாதிரி, இங்கே கேப்பாக இருக்குது, அங்கே ஒரு ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்த்துட்டு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவரை அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றி வச்சு ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு சின்ன மோட்டிஃபை வச்சு எப்படி கிராண்டான டிசைனாக மேக் பண்ணலான்னு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன்னு அப்போ தான் தெரியும். கேப் உள்ள இடத்துலலாம் நம்மளா லீஃப் போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு கீழே ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல அந்த ஃப்ளவரை வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் மோட்டிஃபை நான் Pinterest ஆப்லேருந்து தான் எடுத்தேன். இப்போ இந்த கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கே லீஃப் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லீஃப் கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஃப்ளவர் வர மாதிரி அந்த இதை ஒட்டின மாதிரி ஃப்ளவர் வர மாதிரி வச்சுட்டு வரைஞ்சிக்கிறேன். அந்த ஃப்ளவரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு வரைஞ்சிக்கிறோம், அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி வச்சு வரைஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எந்த டிசைனை வேணாலும் வச்சு ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் டிசைன் நம்மளால் மேக் பண்ண முடியும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஃப்ளவரை வரைச்சிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்தது ப்ரைடல் ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணலாங்கிற வீடியோ தான் வரப்போகுது. இங்கே கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் லீஃப் கொடுத்துக்கிறேன். நானாக வரைச்சிக்கிறேன் இந்த லீஃபெல்லாம்.
அப்புறம் சில பேர் என்ன பென் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. இது வந்து OHP பென்பாங்க, இல்லைன்னா CD ரைட்டிங் பென்னுன்பாங்க. அதை தான் நான் யூஸ் பண்ணுறது. அந்த பென் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க இது என்ன பென்னுன்னு. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கேம்லின் கம்பெனியோடது. நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்குவோம். அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கேப்பாக இருக்கிற இடத்துல லீஃபை கொடுத்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே கேப்பாக இருக்குது, நானாக லீஃப் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த டிசைனையே அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல மாற்றி மாற்றி வச்சு வரைஞ்சிக்க வேண்டியதான். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே லீஃப் கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த லீஃபை வரைஞ்சிக்கலாம். கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கே லீஃப் வச்சு வரைஞ்சிக்கிறேன். லீஃப் வரைஞ்சிக்கலாம். இந்த கேப்பாக இருக்கிற இடத்துல ஃப்ளவரையும் லீஃபையும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கேப்பாக இருக்குது, அங்கே நான் லீஃப் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த சைடு ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்து முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சைடு மேக் பண்ணி முடிச்சாச்சு. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே லீஃப் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிராண்ட் நெக் டிசைன் மேக் பண்ணலாங்கிற வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். அது மாதிரி லெஹங்கா டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதும் வீடியோவாக இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். அப்படியே லீஃபு ஃப்ளவர்னு அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த மாதிரி வீடியோ போடணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். லீஃப் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். லீஃப் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த சைடு உள்ளதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃப்ளவர் லீஃப்னு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஒரு சின்ன மோட்டிவை வச்சு எப்படிலாம் நம்ம இன்னோவேட்டிவாக பண்ணலாங்கிறத பார்த்து நம்ம டிசைன் மேக் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குறவங்க, இந்த டிசைனை பார்க்குறவங்களாம் லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போடலைன்னா இப்போ போட்டுருங்க.
இந்த பல்லக்கு டிசைனில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக பார்த்துருக்கீங்கன்னு பார்ப்போம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக வந்திருக்கு இந்த டிசைன்னு. ஒரு சின்ன மோட்டிஃபையையும் அந்த பல்லக் டிசைனையும் யூஸ் பண்ணி ஒரு கிராண்ட் ப்ரைடல் ப்ளவுஸாக மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.